கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு நைட் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா ரியாவை நேரில் பார்த்து, ரியா நீ இந்த வீட்டோட மூத்த மருமகளா அத்தையுடைய மனசுல இடம் பிடிக்கணும்னா அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். அப்படியா, நான் எப்படி நடந்துக்கிட்டா அத்தைக்கு பிடிக்கும்னு நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தானே நான் உன்னைய பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். சாமி விஷயத்துல அத்தை யாரா இருந்தாலும் சரி, அவங்கள முழுசா நம்பிடுவாங்க. அத்தை நான் உங்களுக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடு, அப்படியே உன் பக்கம் சாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்குது. சரி, நான் இப்பவே போய் பூஜை அறையில் இருக்கிற விகுதியை எடுத்துகிட்டு வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பூஜை அறைக்கு போகிறாங்க. பரவாயில்லையே, விளக்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்றி வச்சுருக்குது, இனி விளக்கேற்றணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை, பேசாமல் விகுதியை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு விகுதி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல மீனாட்சியுடைய தாலி இருக்குது. ஆனந்த அசிங்கப்படுத்தி தாலியை கழட்டி விட்டு வீசிட்டு போனால் இந்த தாலி பூஜை அறையில் இருக்குதா, இது இங்கே இருக்கவே கூடாதே அப்படின்னு பூஜை அறைக்குள்ளே இருக்கிற மீனாட்சியோடைய தாலியை எடுத்து ரியா வெளியே வீசிடுறாங்க. அந்த டைமில் அபிராமி வர்றாங்க. அந்த தாலியை பார்த்துட்டு அபிராமிக்கு பயங்கர கோபம் வருது. உனக்கு அறிவு இருக்குதா, அறிவு இல்லையா, யாரை கேட்டு நீ என்னுடைய பூஜை அறைக்குள்ளே போன, அதுக்குள்ளே போகிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷனும் வேண்டாம் தாலியும் வேண்டான்னு இந்த தாலியை கழட்டி வீட்டு வீசிட்டு போனால் அவளை மூத்த மருமகளை ஏற்றுக்கிட்டீங்க, என்னையே ஏற்றுக்க முடியாதா? இந்த தாலியும் உங்கள் மக ஆனந்து தான் என் கழுத்தில் கட்டுனா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, இனி நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது சுத்தமாக நடக்காது. இந்த வீட்டோடைய மூத்த மருமக என்னைக்கா இருந்தாலும் மீனாட்சி மட்டும்தான் அப்படின்னு அபிராமி வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் பூஜை அறைக்குள்ள ரியா போகிறாங்க. அபிராமிக்கு கோபம் வந்துடுது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, உனக்கு அறிவு இல்லையா, யாரை கேட்டு பூஜை அறைக்குள்ள போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரியாவுடைய கையை பிடிச்சாடுறாங்க. ஏன் கையவே பிடிக்கிறீங்களா, இந்த வீட்டுடைய மூத்த மருமகன்னா எனக்கு மரியாதை கொடுக்காம ஏன் கையை பிடிக்கிறீங்களா அப்படின்னு அபிராமியை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி அபிராமியை அடிக்காம கீழே தள்ளி விட்டாடுறாங்க. அந்த டைமில் தீபா வந்தாடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி பிடிச்சாடுறாங்க. அதை சைடில் இருந்து ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தைரியம் உனக்கு, அத்தையவே கீழே தள்ளி விடுறியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு தீபா வந்து ரியாவை கன்னத்தில் பலார்னு அரைஞ்சாடுறாங்க. ஏய், என்ன இந்த வீட்டோட மூத்த மருமகளை அடிக்கிற, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன உரிமை இருக்குது, நான் இந்த வீட்டோட மருமக, நீ எந்த உரிமையை கொண்டாடுறதுக்கு இங்கே வந்திருக்கிற, மீனாட்சி அக்காவுடைய வாழ்க்கையை கெடுத்து நீ அவங்க இடத்த பிடிக்கணுமா, என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுடைய மூத்த மருமக மீனாட்சி அக்கா மட்டும்தான் அப்படின்னு தீபா வந்து சொல்லிடுறாங்க. சீக்கிரமாகவே என் புருஷன் இந்த சவாலில் ஜெயிச்சு கூடிய சீக்கிரத்தில் ஓ சுயரூபத்தை தெரிய வச்சு ஆனந்த் மாமா கையாலேயே கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு தள்ள வைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு தீபா வந்து ரியா கிட்ட சவால் விடுறாங்க.